ஆனா, இங்க இந்த மாவட்டத்துல பண்ற வேலை இருக்கு பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் தளபதி சொன்னது இன்னைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு? தளபதி அன்னைக்கு தானே சொன்னாரு. ஃப்ரீயா வேலை பார்க்க விடுங்க. அவங்கள எதுவும் தொல்ல குடுக்க கூடாதுன்னு சொன்னாருல்ல. அத இன்னைக்கு பதிவு பண்றாரு. என்ட்ட சொல்லி ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லாம இருந்திருக்கலாம்ல அப்ப. தளபதி சொல்லியிருக்காரும்மா. நீங்க உங்க இஷ்டப்படி ஏதோ பொறுமையா பாருங்கம்மா. நான் எந்த தொல்லையும் குடுக்கல. நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணு நான் சொல்லலம்மான்னு ஏன் அவரு சொன்னது அப்ப தெரியலையா? மாவட்ட அண்ணனுக்கு. இப்ப தான் தெரியுதா மாவட்ட அண்ணனுக்கு? இல்ல என்ன நெனச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே எனக்கு. இது எல்லாம் நீங்க நிர்வாகிகள் எல்லாம் இதுக்கு என்னான்ட்டு நீங்க எனக்கு பதில் குடுங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு. ஏன்னா நாளைக்கு ஒண்ணா நான் தான் நிக்க போறேன். எனக்கு ஒண்ணாக்க நீங்க தான் நிக்க போறீங்க. நான் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு பண்ணிட்டு அடிக்கிறதெல்லாம். என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு நீங்க பேசுங்க. பார்த்துட்டீங்களா? அதாவது நிறைய ஆடியோ எடுத்து வச்சிருக்கிறனால டக்குன்னு எதை வச்சுவேன் இந்த மாவட்டத்துல என்ன எளவு நடக்கிறதுனே தெரியலன்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது? ஒரு கட்சி ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு கட்சி என்ன நடக்குது? மாவட்டம் ஃபுல்லா அலைகிறோம், நாயா பேயா அலைகிறோம், நாய் மாதிரி கட்சியை வளர்க்குறோம். ஆனா இவர் ஏன் இப்படி பண்றாரு? மாவட்ட செயலாளர் தலைமை ஏன் இவர் இப்படி பண்றாருன்னே தெரியல. பெண்களை வெளியில கூட்டிட்டு வர்றதுன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மை, இன்னைக்கு அரசியல்ல பெண்கள் வரதுங்கிறது மிகப்பெரிய சவால். வீட்டுல கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், பாட்டிகிட்ட கேட்கணும், புருஷன்ட்ட கேட்கணும், அண்ணன் இருந்தா அண்ணன்ட்ட கேட்கணும், இருக்கிறதுலே தலைவலி அண்ணன், அவன்கிட்ட கேட்கணும், எல்லாரையும் சமாளிச்சு வெளியில வரணும். அதனாலதான் இந்த பெண் நிர்வாகி பேரை நான் வெளியில சொல்லலை.